பிக் பாஸ் சீசன் 8 கிராண்ட் லான்ச் வந்து செப்டம்பர் மாசம் முதல் தேதி 7 மணிக்கு வந்து ஒளிபரப்ப போறாங்கன்னு பிசிஎல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா சொன்னபடி மனுஷங்க செஞ்சு காட்டுட்டாங்க. கரெக்டா 45 நாளைக்கு முன்னாடி வந்து ஐலோகோ ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி 30 நாளைக்கு முன்னாடி டீசர் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. 30 நாள் கழிச்சு கரெக்டா கிராண்ட் லான்ச்சும் வச்சுட்டாங்க. மனுஷங்க இவங்க உண்மையிலேயே பிக் பாஸ் 8 வந்து சொன்னது சொல்ல காப்பாத்திட்டாங்க. தமிழ்ல இல்ல தெலுங்குல. ஏன்னா தெலுங்குல இப்ப அபிஷியலாவே செப்டம்பர் 1ஆம் தேதி இரவு 7 மணிக்கு வந்து ஸ்டார் மார்ட் டிவில கிராண்ட் லான்ச் ஒளிபரப்பப்படும் அப்படின்னு வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ப்ரோமோல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிக் பாஸ்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கு, ஃபன்னுக்கு, ட்விஸ்ட் அண்ட் டர்னுக்கு வந்து லிமிட்டே கிடையாது அப்படின்ட்டு நாகார்ஜுனா சார் வந்து செமையா வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாரு. ப்ரோமோல பாத்தீங்க அப்படின்னா டபுள் வீட் கான்செப்ட்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்க ஃபன்னா இருந்தாலும் சரி, என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் லிமிட்லெஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி வந்து டாஸ்கா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சா அதுக்கான தண்டனைகளும் லிமிட்லெஸ்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ப்ரோமோ வந்து சும்மா கிராண்டா இருந்ததுங்க. இதை பார்க்கறதுக்கே பிக் பாஸ் ரசிகருக்கு செம கொண்டாட்டமா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ப்ரோமோ இருந்தது. ஆனா நம்ம தமிழ் பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா கமல் சார் இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஹோஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதுல இருந்து அடுத்த ஹோஸ்ட் யாரு அப்படிங்கறதே பல குளறுபடிகள் இருக்கு. ஃபைனலா விஜய் சேதுபதி தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்பயுமே அது வந்து ஒரு 80-90% தான் கன்ஃபார்ம். இன்னும் வந்து பேச்சுவார்த்தை தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்பயுமே தெலுங்கு பிக் பாஸ் கிராண்ட் லான்ச்சுக்கு அப்புறம் ஒரு மாசத்துல கரெக்டா வந்து தமிழ் பிக் பாஸ் ஆரம்பிச்சிருவாங்க. இது செப்டம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிச்சா கரெக்டா அது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம தமிழ் பிக் பாஸ் ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம். ஆனா என்னன்னா, அதுக்கு முன்னாடி 45 நாளைக்கு முன்னாடி ஐலோகோ ரிலீஸ் பண்ணிருக்கணும். ஆனா இன்னைக்கு ஆகஸ்ட் 21 ஆயும் இன்னும் ஐலோகோ ரிலீஸ் ஆகலங்க. அதுல இருந்தே நம்மளோட தமிழ் பிக் பாஸ் வந்து தள்ளி போகுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. ஆனா அதே மாதிரி தெலுங்கு பிக் பாஸ்ல கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய யூடியூபர்ஸும் காமன் கேட்டகரியில நிறைய பீப்புளை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ் பிக் பாஸ்ல எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்ப வர வந்து குக் வித் கோமாளில இருந்தும் விஜய் டிவி ப்ராடக்ட்ல இருந்து நிறைய ஆடிஷனுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க வந்து சொல்றாங்க. ஆனா ஒரு பக்கம் செட்டு போடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணுமே வந்து ப்ரோமோ ஷூட் எதுவுமே நடக்கலங்கிற மாதிரி வர சொல்றாங்க. என்னதான் நடக்குங்கிறது நம்மளுக்கு டவுட்டா இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வந்து யார் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.